வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு டெரிவேஷன் தான். லாங் ஆன்சர். ஈக்குவேஷன் ஆஃப் ரொட்டேஷ்னல் மோஷன் அபவுட் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். இதோட மீனிங் என்னென்னா, இப்போது எதனா ஒரு ஆப்ஜெக்ட், எதனா ஒரு பாடி, அது என்ன ஆகுதுன்னா சுற்றிட்டுருக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்டு ஆக்சிஸில். அப்படி சுற்றும் போது அதுக்கான ஈக்குவேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அந்த ரொட்டேஷனல் மோஷன். ஓகேங்களா? when a body rotates about a fixed axis, ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ் பண்ண ஆக்சிஸில் சுற்றிட்டுருக்கு. ஓகேங்களா? இட் மோஷன் இஸ் known as ரொட்டேட்டரி மோஷன். அந்த சுற்றுற அந்த ஆப்ஜெக்ட், அந்த மோஷன் தான் ரொட்டேட்டரி மோஷன்னு சொல்லுவோம். இது ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸில் அந்த பாடி சுற்றிட்டுருக்கு. அப்படி சுற்றும் போது அந்த ரொட்டேஷனல் மோஷனோட ஈக்குவேஷனை தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும், இந்த டயக்ராம் போடணும். இப்போது விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் எழுத வேண்டிய அந்த எக்ஸ்ப்ளனேஷன். லெட் அஸ் கன்சிடர் எ பார்ட்டிக்கல், ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங், சுத்த ஆரம்பிச்சிச்சு வித் ஆங்குலார் வெலாசிட்டி. அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்குது, W0. இது ஒமேகான்னு சொல்லுவோம், ஆர் W0, உங்கள் விஷயம் எப்படின்னா சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஒமேகா நாட். அண்டு ஆங்குலார் அக்சலரேஷன் ஆல்ஃபா. அப்போ ஆங்குலார் வெலாசிட்டி நம்ம ஒமேகா நாட்னு எடுத்துக்கிறோம், ஆங்குலார் அக்சலரேஷனை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஏன் சார் இங்கே நாட்டுன்னு போடுறோம், ஏன் இங்கே ஒமேகா 0ன்னு போடுறோம்னா, இனிஷியல் ஸ்டார்டிங்கில் இருக்கிற வெலாசிட்டி தான் நம்ம ஒமேகா நாட்டுன்னு போடுவோம். ஓகேங்களா? அண்டு ஆங்குலார் அக்சலரேஷனை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அட் எனி இன்ஸ்டன்ட் டி அப்படின்னா எதுனா டைம், ஒரு குறிப்பிட்ட டைமில் அது என்ன ஆகும், அந்த பாடி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸ்பீடு வேரி ஆகிட்டு இருக்கலாம், அப்படிலாம் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்கலாம், டிஸ்பிளேஸ் ஆகிட்டு இருக்கலாம். அப்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா லெட் W, தட் மீன்ஸ் ஒமேகா, பி த ஆங்குலார் வெலாசிட்டி, தட் மீன்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல், அண்ட் தீட்டா பி த ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த பார்ட்டிகல் சுற்ற அதோட இடம் மாறிடும். ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொடியூஸ்ட் பை த பார்ட்டிகல். அந்த பார்ட்டிகளோடைய அந்த ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு டெரிவேஷனாக சால்வ் பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டெரிவேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா ஆங்குலார் அக்சலரேஷன் எடுத்துக்கிறோம். ஆங்குலார் அக்சலரேஷன் நம்ம இந்த ஆங்குலார் அக்சலரேஷனை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் இந்த தியரி கொடுக்கும்போது அதில் ஆல்ஃபானா என்னென்னு கொடுத்தாச்சு. ஆல்ஃபானா என்னது? ஆங்குலார் அக்சலரேஷன். நார்மலாக அக்சலரேஷன் என்னது? ஒரு குறிப்பிட்ட டைமில் வெலாசிட்டி என்ன இருக்குது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி by time taken. Change in velocity by time taken. சரி, இப்போ இதை நம்ம எக்ஸ்பிரஷன்ஸில் எழுதுவோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அது என்ன சார் சேஞ்ச் இன் வெலாசிட்டினா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஆப்ஜெக்டு சுற்ற ஆரம்பிக்கும் போது இனிஷியல் வெலாசிட்டியில் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் அது ரொட்டேஷன், அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும், அதோட வெலாசிட்டி அதிகமாகிட்ருக்கும். அப்போது இதில் ரெண்டு வெலாசிட்டி இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி. அப்போது ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம ஒமேகான்னு வச்சுப்போம், மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டியை ஒமேகா நாட்னு வச்சுப்போம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னது? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இது எல்லாமே ஆங்குலார் வெலாசிட்டி ரொட்டேஷனில், டிவைடட் பை டைம் டேக்கன் இருக்குது டீன்னு வச்சுக்கணும். therefore ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் பை டி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டி இருக்குங்க இல்லையா, இந்த டீயை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா இன்ட்டு டி, ஆல்ஃபா டி ஈக்குவல் டு ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட். இந்த ஒமேகா மட்டும் இங்கேயே வச்சுப்போம். இந்த மைனஸ் ஒமேகா நாட் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் ஒமேகா நாட். கரெக்டுங்களா?
இந்த மைனஸ் ஒமேகா நாட் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் ஒமேகா நாட்டாக மாறிடும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி லெஃப்ட் சைடில் எழுதிப்போம். ஓகேங்களா, அப்படி திருப்பி எழுதிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒமேகா என்னது? ஆங்குலார் வெலாசிட்டி. அந்த பார்ட்டிகிளினுடைய ஆங்குலார் வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு? இது ஆங்குலார் அக்சலரேஷன். அப்போ இது என்னது? இது ஆங்குலார் வெலாசிட்டி. ஆங்குலார் வெலாசிட்டி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம டீட்டான்னு வச்சுப்போம். ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டீட்டான்னு வச்சுக்கலாம். அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? இது சுற்றும் போது அதனுடைய பாடி கொஞ்சமாக டிஸ்பிளேஸ் ஆகிட்டு இருக்கும். அதோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து இன்னொரு வேறு பொசிஷனுக்கு மாறிட்டு இருக்கும். அதான் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னதுன்னா ஆவரேஜ் ஆங்குலார் வெலாசிட்டி. ஆவரேஜ் ஆங்குலார் வெலாசிட்டி இடையில கீழே ஆவரேஜ் ஆங்குலார் வெலாசிட்டி into time taken. into time taken. இதுதான் ஃபார்முலா. angular displacement equal to average angular velocity into time taken. இப்போ இதை நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். theta equal to average angular velocity. average என்னது? ஸ்டார்டிங் வெலாசிட்டியும் தட் மீன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனலாக இருக்கிற வெலாசிட்டியும் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதான் ஆவரேஜ். அப்போ ஸ்டார்டிங்கில் என்ன வெலாசிட்டி இருந்தது? ஒமேகா நாட். ஃபைனலில் என்ன வெலாசிட்டி இருந்தது? ஒமேகா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா அதான் ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி. இதுதான் ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி இன்டூ டைம் டேக்கன்னா டீ போட்டுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஈஸி தானே? இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர். இது எதில் முடிஞ்சிருக்கு? 2ஆ? இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்போ இந்த W இருக்குங்க இல்லையா, இந்த W தட் மீன்ஸ் ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. இந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். கீழே கூட எழுதிக்கலாம், substitute second equation in the third equation. third equation substitute பண்ண போறோம். we get நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? theta equal to W that means omega. omega க்கு என்ன பண்ணணும்? omega naught plus alpha t. omega naught plus alpha t plus இங்க இருக்கு இன்னொரு omega naught இருக்கு. omega naught divided by 2 into t. புரிஞ்சுதுங்களா இந்த ஸ்டெப்பு? அப்படியே இந்த வேல்யூ எடுத்து இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு ஒமேகா நாட் இருக்குது, இங்கே ஒரு ஒமேகா நாட் இருக்குது. அப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 ஒமேகா நாட். தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகா நாட் 2 ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி டிவைடட் பை 2 இன்ட்டு டி. கரெக்டுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இது பை இது ப்ளஸ் இது பை இது அப்படியே பிரிச்சிடுறோம். 2 ஒமேகா நாட் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆல்ஃபா டி பை 2 இன்ட்டு டி. இப்போ பிரிச்சாச்சுங்களா? இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இங்கே அழைச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். theta equal to that means angular displacement equal to இந்த 2 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ மிச்சம் இருக்கீங்க ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி பை 2 இன்டூ டி. அதெல்லாம் இருக்குது. இந்த 2 கேன்சல் ஆகிட்டு மிச்சம் ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி பை 2 இன்டூ டி. இப்போ இந்த டீயை உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். theta equal to ஒமேகா நாட் இன்டூ டி ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 டி இன்டூ டி டி ஸ்கொயர். எல்லா டீயும் உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த டீயை ஒவ்வொரு எலமெண்ட்டு கூடயும் மல்டிப்ளை பண்ணியாச்சு.
இந்த ஈக்குவேஷன் தான் வந்து எத்தனாவது ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆங்குலார் அக்சலரேஷன் என்ன ஃபார்முலா கிடைச்சது? ஆங்குலார் அக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் ஆங்குலார் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இதுதானே கிடைச்சது. இதான் நம்மளுக்கு கிடைச்சது. இந்த டீயை இங்க அமிச்சிட்டு இந்த ஆல்ஃபாவை இங்க அமிச்சிடுவோம். இந்த டி இங்க அமிச்சிட்டு இந்த ஆல்ஃபாவை இங்க அமிச்சாச்சு. இப்போ நமக்கு டி கிடைச்சிருக்கு. இந்த டி வேல்யூ தான் நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன். புரியுதுங்க என்ன பண்ணுனேன்? ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து இந்த டீயை இங்கே அமிச்சிடுறோம், இந்த ஆல்ஃபாவை இங்கே அமிச்சிடுறோம். இப்போ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை எடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கிற டீயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நம்ம கீழே எழுதிக்கலாமா? சப்ஸ்டியூட் த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இன் தேர்ட் ஈக்குவேஷன் we get. இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே எழுதுறேன் பாருங்க. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். தேர்ட் ஈக்குவேஷனாக இருக்கீங்க தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நாட் பை 2 இன்டூ டீக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் பை ஆல்ஃபா. ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் பை ஆல்ஃபா. சரி, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது இதை ஏ ஸ்கொயர்னு வச்சுப்போம், மைனஸ் பிஏ இது வச்சுப்போம் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ ஆல்ஃபா 2 ஆல்ஃபா. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 2 ஆல்ஃபாவை இந்த தீட்டா கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 2 ஆல்ஃபா தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போது இந்த மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயரை இப்போது லெஃப்ட் சைடில் அனுப்பிச்சிடுவோம். அப்போ மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். இதை நம்ம இப்படி லெஃப்ட் சைடில் எழுதிப்போம். தேர்ஃபோர் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா தீட்டா. இதுதான் வந்து எத்தனாவது ஈக்குவேஷன்? சிக்ஸ்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? செகண்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன், சிக்ஸ்த் ஈக்குவேஷன் தான் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். நம்ம ஃபைனலாக எழுதணும். செகண்ட் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன், சிக்ஸ்த் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். இதுதான் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது மொத்தம். அந்த 3 ஈக்குவேஷன்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? ரொட்டேஷனல் மோஷன் எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதணும், டயக்ராம் போடணும், அந்த டெரிவேஷனுக்கு நம்ம லெட் எதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோன்னு அதை அசைன் பண்ணிவிட்டு டெரிவேஷன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபைனலாக சொல்லிடணும். செகண்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன், சிக்ஸ்த் ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து ரொட்டேஷனல் மோஷன்ஸ்னோட ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.